குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 56. வைத்த வகை அறியாமல் வாது பேசி வேதாந்த சித்தாந்த முனைதான் காணார் பித்தர்களே பேசிடுவேன் பெருமை கேளீர் பேய் போல திரியாதீர் பிதற்றல் வேண்டாம் உத்தமியால் தன்னுடனே புணரும்போது உன்னுடைய இந்திரியம் விட்டு ஏங்காதே பத்தினியால் இச்சை காமம் பருக தாக்கி மதனமிட்டு கொண்டிடுவாய் பால் போகாதே. இறைவன் நம் உடம்பிற்குள் உயிர் வைத்த வகையை அறியாமல் விதண்டாவாதம் பேசும் வீணர்கள் வேதாந்தம் சித்தாந்தம் என்பதன் முனையை கூட காண மாட்டார்கள். வேதாந்தம் சித்தாந்தம் ஆகியவைகளின் முடிந்த முடிவான மெய்ப்பொருளின் உண்மையை அறியாத பித்தர்களே, விந்து சக்தியின் பெருமைகளை பேசிடுவேன் கேளுங்கள். காம இச்சை கொண்டு பேய் போல அலையாதீர்கள், வீண் பிதற்றல்கள் வேண்டாம். உன்னுடைய உத்தம மனைவியை புணரும் போது உன் இந்திரியத்தில் வெளியேறும் விந்து சக்தியை இழந்துவிட்டு ஏங்காதே. பத்தினி அவளின் காம இச்சை தீரும் வரை புணர்ச்சி செய்தவாறே உன் மனதை ஈசன் திருவடியிலேயே வைத்து அடைந்து கொண்டே இரு. அதனால் விந்து சக்தியானது உன் உடம்போடு சேர்ந்துவிடும். விந்தை விட்டு நொந்து கெடாதே. பாடல் 57. போகத்தில் இந்திரியம் பொங்காதுய்ய புத்தியுடன் புகன்றிடுவேன் அறிந்து கொள்வீர் பாகமுடன் பரி என்ற வாசி போட்டி பக்குவமாய் ஓம் சிவாய வசி என்றே ஏகமனம் பேசாது 100 செப்பி எகராமல் கும்பித்து புணர்வாயானால் தாகமுறும் மாமையில் ஆசை நீங்கும் தங்கிவிடும் உன் விந்திந்த விதமுமாமே. போகத்தையே யோகமாக்கும் வழியை சொல்கின்றேன் கேளுங்கள். சிற்றின்ப போகத்தில் இந்திரியம் பொங்கி பெருகாது இருப்பதற்கு புத்தியுடன் உய்யும் வழியை சொல்கின்றேன் அறிந்து கொள்வீர்கள். வண்டியில் குதிரையை பூட்டி ஒழுங்கு தவறாமல் ஓட்டுவது போல் பரியென்ற வாசியை முறையாக நடத்தி பக்குவமாய் ஓம் சிவய வசி என்று ஒரே மனதாய் இருந்து வாய் பேசாது மௌனத்தில் ஒன்றி 100 முறை சிபியுங்கள். வாசியை வெளிவிடாமல் மெய்ப்பொருளில் நிறுத்தி கும்பகம் செய்து புணர்வாயானால் மோக காமுறும் பெண்மயிலின் காம ஆசை தீர்ந்துவிடும். இந்த முறையில் செய்யும் போகத்தில் விந்து சக்தியானது உன் இந்திரியத்தில் வெளியேறாது உடம்பின் உள்ளேயே தங்கிவிடும். இந்த ரகசிய யோகத்தை அனுபவத்தில் அறிந்து கொள்ளுங்கள். பாடல் 58. இந்த விதம் உலகோருக்கு இயல்பை காட்ட எடுத்தணைந்தார் மூவர்களும் பெண்ணைத்தானே விந்து நிலையாத மூடமாந்தர் விபரீதமாய் வீண் பேச்சு பேசி கெட்டார் அந்தரங்க மர்மமிதை அறியாமற்றான் ஆருலகில் அறிவயரை ஆகாதென்றார் சிந்தையினை அடக்குவதற்கு நம் வென்றிரு கண்ணை மூடி ஊத உளையாதோங்கும். இப்படி இயல்பாக இணையும் முறையை உலகோருக்கு எடுத்து காட்டவே பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மூவர்களும் பெண் சக்தியை தம் உடம்பிலேயே அணைந்து காட்சி தந்தார்கள். விந்து நிலையே சோதி என்பதை அறியாத மூட மாந்தர்கள் இதனை விபரீதமாக கூறி மாறுபட்ட கதைகளை பேசியே வீண் பேச்சு பேசி விந்தை விட்டு நொந்து சாகின்றனர். அவரவர் அந்தரங்க ரகசியமாயிருக்கும் இந்த யோக முறையை அறியாமலேயே ஆன்மீக உலகிற்கும் ஆண்டவனை அடைவதற்கும் பெண்களை ஆகாது என்றார்கள். பெண்களை இழிவு செய்து அவர்களால் ஞானம் அடைய தடைகள் வரும் என்று போதனை செய்தார்கள். காம எண்ணங்களை எழும்பாமல் அடக்குவதற்கு உபாயம் கூறுகிறேன் கேளுங்கள். இரு கண்களையும் மூடி வாசி ஆனால் நம் என்றே ஓதி மெய்ப்பொருளில் சேர்த்தால் விந்தும் வெளியேறாது உங்கள் தேகமும் நிலை குலையாது நீடித்து நிற்கும். பாடல் 59. உளையாத முத்திக்கு வித்தேதென்றால் ஓதரிய சிவன் சக்தி முதலே ஆற்று அலையாத அரிக்கு முதல் அமைந்த அட்சரம் அரணுமைதான் அதில் ஆதிக்கமாகும் நிலையாக அகாரமது பூமியாற்று நிலவரமாய் 18 எழுத்துக்கெல்லாம் கலையாது கலந்து பரபிரமமாகி கனிந்து வரும் பேரொளியாய் இயங்கும் விந்தே. உண்மை நிலையாகிய முத்திக்கு வித்தாக இருப்பது ஏதென்றால் அது ஓதுவதற்கு அரியதான
அகாரம் சிவனாகவும் உகாரம் சக்தியாகவும் ஆகி இது இரண்டும் சேர்ந்த ஓரெழுத்தே முதல் ஆனது. அது அலைபாயும் திருப்பார்கடலில் திருமால் பள்ளி கொண்ட இடம் ஆனது. அதுதான் அ எனும் முதல் எழுத்திற்கு முன்னே தோன்றி அமைந்த அட்சரம். அந்த ஓரெழுத்து அட்சரத்தில் சிவனும் சக்தியும் இருந்து ஆட்சி செய்கிறார்கள் என்றும் நிலையாக உள்ள அந்த அட்சரத்தில் இருந்துதான் அகாரம் தோன்றி மண்ணாலாகிய உடம்பு ஆனது. உகாரமே உயிர் ஆனது. அந்த அட்சரமே உயிர்மெய் எழுத்துக்கள் 18லும் தனியாகவும் கலந்தும் உள்ளது. அதுவே பரம்பொருளாகிய பிரம்மம் ஆகியது. அந்த பிரம்மம் ஒன்றையே காதலாகி கசிந்து உருகி தியானம் செய்யுங்கள். அந்த பிரம்மத்தில் பேரொளியாய் விளங்குவதே விந்து. பாடல் 60. விந்து நிலை விமலை அவள் பீடம் உச்சி வெட்டாத சக்கரம்தான் கோசம் அந்தமுடன் இறைக்காத சலமே நாதம் அன்புடனே பேசாத மந்திரம் சேர்க்கை சுந்தரமாய் எட்டாத புட்பம் வாசி சுகமுடனே கட்டாத லிங்கம் சுகிலம் பந்தமரும் பரமனய ஆன்ம சோதி பகர்குருவை போசையுட் ராணுவங்கள் போமே. விந்து நிலை நிற்கும் இடமே வாளை பெண்ணாகிய அன்னை ஆதியாக அமர்ந்த பீடம். அதுவே உச்சி எனப்படும் வெட்டாத சக்கரம் என்பதிலேயே பஞ்சபூதங்களும் பஞ்சகோசங்களாகி அந்தமாக உள்ளது. இறையாத தீர்த்தம் என்ற நீரே உடம்பாகி நாதமானது. அன்பே சிவமாய் இருப்பதுவே பேசாத மந்திரம். அதில் அந்தரமாய் சேரும் வாசியே எட்டாத புஷ்பம். இல்லற சுகத்தை தரும் சுக்கிலம் தோன்றும் இடமே கட்டாத லிங்கம். எல்லா பந்தங்களையும் அறுத்து தனித்திருக்கும் ஈசனாகிய பரம்பொருள்தான் ஆன்ம ஜோதி. இவை யாவையும் பகரும் மெய் குருவான சூரியனை பூசையுற்றால் ஆணவம் கண்மம் மாயை என்ற பிறவியை பற்றும் மும்மலங்களும் விலகி போய்விடும்.